ஹாய், வெல்கம் டு நேத்ரா ஹோம் பேக்கிங். இன்றைக்கி நேத்ரா ஹோம் பேக்கிங்கில் என்ன நம்ம ரெசிபி பார்க்க போகிறோம்னா ப்ரௌனி தாங்க பார்க்க போகிறோம். அதாவது ஒரே ஒரு எக்கு வச்சு நம்ம எப்படி செய்கிறது அப்படின்ட்டு பார்க்கலாம். இது கரெக்டாக உங்களுக்கு 1/4 கிலோ அதுக்கு மேலேயே கூட கொஞ்சம் ஒரு 300 கிராம் அந்த அளவுக்கு வரும். இது கொடுத்துருக்க இன்க்ரீடியன்ட்ஸ் நீங்கள் கரெக்டாக யூஸ் பண்ணிங்கன்னா கரெக்டாக உங்களுக்கு இதே அளவு கிடைக்கும். வாங்க எப்படி செய்கிறதுன்னு இப்போ பார்க்கலாம். நான் இங்கே சர்க்கரையை பவுடர் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இது 75 கிராம். இப்போ இதில் ரூம் டெம்பரேச்சரில் இருக்க ஒரு முட்டையை நம்ம உடச்சி ஊற்றிக்கலாம். இப்போ இதுக்கு நம்ம வயர் விஸ்க்லேயே நம்ம யூஸ் பண்ணலாம். பீட்டர் தேவையில்லை. சர்க்கரை இந்த பவுடர் சுகர் நல்லா கரையிற அளவுக்கு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா சர்க்கரை கரைஞ்சிருச்சு. இப்போ நம்ம டபுள் பாயிலிங்கில் மெல்ட் பண்ணி வச்சுருக்க டார்க் காம்பவுண்ட் 70 கிராம், பட்டர் 50 கிராம் எடுத்து டபுள் பாயிலிங்கில் நான் மெல்ட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் இது கூட சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதை இந்த முட்டையோடு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இப்போ மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் நான் 1/4 டீஸ்பூன் வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு ஒரு மிக்ஸ் பண்ணிடுங்க. இப்போ நம்ம ட்ரை இன்க்ரீடியன்ஸை சேர்த்துக்கலாம். நான் மைதா 1/2 கப் எடுத்து வச்சுருக்கேன். இதை நம்ம சல்லடையில் போட்டு நல்லா சலிச்சிட்டு இதில் சேர்த்து மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இப்போ நம்ம ஓடிஜியை ப்ரீஹீட் பண்ணிடலாம். 180 டிகிரிக்கு 10 நிமிஷம் ப்ரீஹீட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம பேட்டர் ரெடி ஆகிடுச்சு. இதை நம்ம பேக்கிங் ட்ரேயில் இப்போ சேர்த்துக்கலாம். நான் 5 இன்ச்சு ஸ்கொயர் டின் எடுத்துருக்கேன். பட்டர் ஷீட் போட்டு எடுத்து வச்சுருக்கேன். இதில் நம்ம ரெடி பண்ண பேட்டரை சேர்த்துடலாம். லைட்டாக கொஞ்சம் சேர்த்துட்டு கொஞ்சம் லெவல் பண்ணிடுங்க. நான் இதில் மில்க் சாக்லேட் சேர்க்க போகிறேன்.
அப்போ தான் நம்ம கட் பண்ணி சாப்பிடும்போது அந்த மில்க் சாக்லேட் வந்து நல்லா மெல்ட் ஆகி சூப்பராக இருக்கும். இப்போ இந்த மாதிரி ஒரு இதில் ஊற்றிட்டு லெவல் பண்ணிடுங்க. நான் வந்து இங்கே மில்க் சாக்லேட் கட் பண்ணி வச்சுருக்கேன் க்யூபாக. அதை வந்து நம்ம இதில் சேர்த்துடலாம். இப்போ பேலன்ஸ் இருக்க பேட்டரை இது மேலே நம்ம சேர்த்துடலாம். இப்போது இந்த மாதிரி நல்லா ஃபுல்லாக கவர் பண்ணிடுங்க நம்ம மில்க் சாக்லேட்டை. இப்போ இதுக்கு மேலே வந்து நீங்கள் உங்களுக்கு நட்ஸ் வேணும்னாலும் சேர்த்துக்கலாம், இல்லை சாக்கோ சிப்ஸ் அந்த மாதிரி எதாவது வேணும்னாலும் சேர்த்துக்கலாம். இப்போ நான் இது மேலே வந்து பாதாம் கொஞ்சம் சேர்க்க போகிறேன் கட் பண்ணி. இப்போ இது மாதிரி பண்ணிவிட்டு நான் வந்து பாதாம் இந்த மாதிரி போட்டேன். அடுத்து இப்படி 2 தடவை டேப் பண்ணிக்கோங்க. டேப் பண்ணிட்டு இப்போ நம்ம இதை 180 டிகிரிக்கு 20லேருந்து 25 நிமிஷம் பேக் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், நம்ம ப்ரௌனி வந்து ரெடி ஆகிடுச்சு. நல்லா ஒட்டாமல் வந்திருக்கு. இப்போ இதை வந்து டிமோல்ட் பண்ணி நம்ம கட் பண்ணி பார்க்கலாம். இப்போ நம்ம இதை வந்து கட் பண்ணி பீஸ் போட்டுக்கலாம். பாருங்கள், நம்ம போட்ட அந்த மில்க் சாக்லேட் நல்லா மெல்ட் ஆகி இருக்குது. நல்லா ஜூஸியாக வந்திருக்கு பாருங்கள். இது வந்து 1/4 கிலோ வரும், 1/4 கிலோவுக்கு மேலேயே கூட வரும். நம்ம ஒரே ஒரு எக்கை வச்சு நம்ம செஞ்சுருக்கோம். நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இதே அளவை வந்து நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரி நல்லா சூப்பர் சாஃப்டாக வரும். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ.